அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 15/12/2025 கார்த்திகை மாதத்தின் 29ஆம் நாள் திங்கட்கிழமை, ஏகாதசி திதி. கார்த்திகை சோமவார விரதம் கடைசி வாரம். நாளை விடிந்தால் மார்கழி 1. மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மாதம். இப்போ இந்த கார்த்திகை மாதத்துல நிறைய வழிபாடுகளை பார்த்தோம். முருகப்பெருமான வழிபாடு செய்கிற முறை, சிவனை வழிபாடு செய்யக்கூடிய மந்திரங்கள், வழிபாட்டு முறைகள், தீப வழிபாட்டு சூட்சமங்கள்னு நிறைய விஷயங்களை பார்த்தோம். இன்று கார்த்திகை மாதத்தின் கடைசி நாள். தவறாமல் நிலைவாசல் தீபம் ஏற்றுங்க. ஏன்னா நிலைவாசல் தீபம் கார்த்திகை மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்கழி மாதத்துலேயும் நிலைவாசல் தீபம் ஏற்றணும். அதை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் சொல்கிறேன். இன்றைய நாள் இரவு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா செல்வ வளம் மேம்படும். மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் கலர் கோலப்படியால் கோலம் போடுவாங்க. பெரிய பெரிய கோலங்கள் வாசலில் போடுவாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதம் 30 தேவர்களும் தினமும் நம்ம வீட்டுக்கு வர்றதாக சொல்லப்படுது. அதனால தான் முதல்ல வாசலை அலங்காரம் செய்து வைப்பாங்க. அந்த காலத்துலலாம் சாணம் போட்டு மொழுகி வாசலில் பச்சரிசி மாவால் மாக்கோலமிட்டு அதில் காவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காவியை நடுவில் வச்சு அது மேலே சாணம் பிடிச்சு பிள்ளையார் வைப்பாங்க. 30 தேவர்களின் அருளும் ஆசையும் கிடைக்கணுங்கிறதுக்காக அதை செய்துட்டு இருந்தாங்க. இன்று நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கீங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வாசலில் சாணம் போட்டு முழுக முடியாது. அதனால் நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் தவறாமல் செய்யுங்க. நாளைய தினத்திலிருந்து செய்ய வேண்டிய ஒவ்வொரு சூட்சமங்களையும் அடுத்தடுத்த பதிவில் பதிவு செய்கிறேன். உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் இந்த மார்கழி 30 நாளும் உணவளிக்க முன்வாருங்கள். இந்த மார்கழி மாதத்தில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது கர்ம வினை தீரும், தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தேவையெனில் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாதுங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம சேனல் சார்பாக பரிகாரங்கள் செய்து கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் என்ன பரிகாரம் செய்துக்கணும், எந்த பிரச்சனைக்கு பரிகாரம் செய்துக்கணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள், தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். இன்று இரவு இந்த 30 தேவர்களையும் வரவேற்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த சூட்சம பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைப்பிடி பச்சரிசி கொஞ்சமாக வெல்லம் எடுத்து அப்படி மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிட்டு அதை எடுத்து கொண்டு போய் நீங்கள் கோலமிடுற இடத்துல தூவி விட்டுட்டு படுத்துக்கோங்க. அவ்வளவே தான். ரொம்ப ஈஸி இல்லையா? இது நீங்கள் செய்கிறதுனால என்ன ஆகும், அந்த கைப்பிடி அரிசியும் அந்த வெல்லமும் லட்சம் எறும்புகளுக்கு உணவாக கொடுக்கப்படுது. அப்போ நாளைக்கு காலையில் 30 தேவர்களும் உங்கள் வாசலை பார்க்க வர்றப்ப அந்த எறும்புகள் அதை சாப்பிட்டுட்டு இருக்கும். அப்போ அந்த தேவர்களுடைய மனம் மகிழ்ந்து அதை மாதிரி முன்னோர் சாபமும் நீங்கி நம்ம தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும், நம்ம கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அரிசியும் வெல்லத்தையும் இன்று இரவு வாசலில் தூவிவிடுங்க. முன்னோர் சாபம் நீங்கும், 30 தேவர்களின் அருளும் ஆசையும் கிடைக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய இன்னொரு சேனலான எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோ கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஹரஹர் சங்கர், ஜெய் ஜெய்சங்கர், மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.